பாரதிய ஜனதா கட்சி தொட்ட எதுவும் பஸ்பமாயிடும். பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேளையாக அதிமுகவை தொட்டிருக்கிறது. இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது. தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்கிறது, இஸ்ரேல் துணை செய்கிறது. இன்று வரை ஒரு கண்டனம் கூட இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கூட்டணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. எந்த அரசுக்கு ஓட்டு போட போறீங்க? Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று சற்று நேரத்துக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பேச்சுவார்த்தை குழு அலுவலகத்துக்குள்ளே நுழைந்து இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கும் என்று எனக்கு செய்தி. உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கும் என்று சொல்லும் போது உடன்பாடு கையெழுத்தாகிவிட்டது என்று அமைச்சர் மத நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள் என்று தெரியுமா? பகுத்தறிவுவாதர்கள், நண்பர் சுப்பராயன் போன்ற பகுத்தறிவுவாதர்கள் ஒரு காரணம் சொல்வார்கள். ஆனா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், 5 ஆண்டுகளிலே 4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறேன், ஆகவேதான் இந்த உடன்பாடு ஆகியிருக்கிறதுன்னு சொல்வார். பகுத்தறிவுவாதிகளுக்கும் மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை, நம்பிக்கையை அளிக்கிறது. கண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் தேர்தல் பணிக்குழு செயலாளருடைய கடமை எளிதாகிவிட்டது. அவருடைய சுமையை உங்கள் கைதட்டினால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறு. இன்று இன்னொரு செய்தி பீகாரிலிருந்து வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னால் பீகாரிலே சட்டமன்ற தேர்தல் நடந்தது. காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடி என்ற கட்சியும் ஒரு கூட்டணி, ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி. அதுல மாற்று கூட்டணி வெற்றி பெற்றது. அது மக்கள் முடிவென்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை ஒரு மூத்த தலைவர், சோசியலிச இயக்கத்திலே வளர்ந்தவர், அவரை முதலமைச்சராக ஆக்கினார்கள். சில மாதங்களுக்கு கழித்து என்ன ஆகிவிட்டது? இன்று செய்தி வந்திருக்கிறது, நிதிஷ்குமார் அவர்கள் ராஜினாமா செய்கிறார், பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். கண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் சொன்னது அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே நிரூபணமாகிவிட்டார். பாரதிய ஜனதா கட்சி தொட்ட எதுவும் பஸ்பமாயிடுது. பாரதிய ஜனதா கட்சி நல்ல வேளையாக அதிமுகவை தொட்டிருக்கிறது.
அதிமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்குமா என்று எனக்கு தெரியாது. அவர்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தொட்டு விட்டது. இருக்குமா இருக்காதா என்று எனக்கு தெரியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால், ஆணை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் உருப்படாது. அதற்காக மிகுந்த தெளிவாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நானும் தெளிவாக இருக்கிறேன். வடநாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது, விழுந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விடக்கூடாது என்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது என்பதெல்லாம் பத்திரிகையில பார்த்தீங்க. எந்தெந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். இப்ப புதிய சட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நம்முடைய பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்றார். இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று பிப்ரவரி 26ஆம் தேதி இஸ்ரேல் நாடாளுமன்றத்திலே உரையாற்றினார். உரையாற்றியதற்காக அவருக்கு இஸ்ரேலுடைய உயர்ந்த கௌரவம் ஒரு மெடலை, ஒரு பதக்கத்தை அளித்தார்கள். கழுத்துல தொங்க போட்டாங்க. எல்லா நாடுகளுக்கும், சின்ன சின்ன நாடுகளுக்கு கூட பிரதம மந்திரி போகிறார் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் எதற்கு போகிறார், எதோடு வருகிறார் என்றால், இந்த பதக்கத்தை கழுத்துல போட்டுக்கிறதுக்காக போறாரு போல இருக்கு. பதக்கத்தோடு வெளியில வர்றாரு போல இருக்கு. இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னார்? 1219 பேர் ஹமாஸ் தாக்குதலில் அக்டோபர் மாதம் இறந்தார்கள். அதற்காக என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வரைக்கும் சரி. அதற்கு பிறகு மறந்துட்டார. இஸ்ரேல் எதிர்த்தாக்குதல் 1219 பேர் இஸ்ரேல் மக்கள் இறந்தார்கள் என்பதை நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் அதற்கு எதிர்த்தாக்குதல் இஸ்ரேல் நடத்திய போது காசாவில் 70,000 பேர் இறந்தார்கள். 70,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அதற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லவில்லை. அதற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார் என்றால், நாங்கள் உறுதியோடு, முழு நம்பிக்கையோடு இன்றும் என்றும் இஸ்ரேல் பக்கம் இருப்போம் என்று சொன்னார். அதனுடைய விளைவை பார். 3 நாட்கள் கழித்து இஸ்ரேல் தூண்டி அமெரிக்காவும் இணைந்து கொண்டு ஈரான் நாட்டின் மீது ஒரு கடுமையான போரை தொடங்கி ஒரே நாளில், முதல் நாளிலேயே ஈரான் நாட்டினுடைய அனைத்து தலைவர்களையும் அழைத்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை கடத்தி கொண்டு போய் அமெரிக்கா சிறையில அடைத்திருக்கிறார்கள்.
இதுதான் ஐநா சபையினுடைய சட்டமா? இதுதான் உலக சட்டங்கள் உடன்பட்டதா? இது போன்று ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்வதில்லை. ஒரு தலைப்பட்சமாக அமெரிக்கா நடந்து கொள்கிறது, இஸ்ரேல் துணை செய்கிறது. இதுவரை இன்று வரை ஒரு கண்டனம் கூட இந்திய அரசு தெரிவிக்கவில்லை. அப்ப நாளைக்கு எந்த நாட்டின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படையெடுத்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதம மந்திரியை கைது செய்யலாமா? கடத்தி கொண்டு செல்லலாமா? அல்லது வானத்துல ஏவுகணைகளை வீசி கொள்ளலாமா? இதுதான் உலக நியதி, உலக விதி, உலக அரசியல் என்றால் எந்த நாடு பத்திரமாக இருக்கிறது? இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்தியா ஏறத்தாழ அமெரிக்காவுடைய அடிமையாகிவிட்டது. அமெரிக்க அதிபர் வைத்ததுதான் சட்டம், அவர் தொடுத்ததுதான் போரு. அவர் கடத்தி கொண்டு சொன்னால் அது நியாயம். போர்ல ஒரு நாட்டினுடைய தலைமையை முழுமையாக அழித்து விட்டால் அதுதான் நியாயம். இந்த நிலையில போனா எந்த நாடு இந்தியாவை மதிக்கும்? எந்த நாடு இந்தியாவை நாடும்? எந்த போர்ல இந்தியா தலையிட்டு போரை நிறுத்த முடியும்? அவர்தான் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்தி செல்கிறார். நாளை இந்தியாவுக்கும் இன்னொரு நாடுக்கும் போர் நடந்தால் யார் போரை நிறுத்த வருவார்கள்? 4 நாட்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. ட்ரம்ப் நிறுத்துன்னு சொன்னார், நிறுத்திட்டார். ட்ரம்ப் தொடுப்பதுதான் போர், ட்ரம்ப் நிறுத்த சொன்னால் நிறுத்துவதுதான் போர் என்றால் எதற்காக இந்தியா சுதந்திர நாடாக இருக்க வேண்டும்? எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதை பத்தி பேசினா நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்தில் பதில் சொல்வது கிடையாது. இந்த ரீதியில நாட்டை நடத்தும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நுழைந்து விட்டால் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுங்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசு என்கிறார். இதுல எந்த அரசும் அமையாது, அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் அமையாது, அதிமுக அரசும் அமையாது. ஆனால் அவர்கள் பார்வையில எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது. அதிமுக அரசு என்று கூட்டணியுடைய தலைவராக கருதப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான கூட்டணி தலைவர் பாரதிய ஜனதா கட்சி சொல்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு. எந்த அரசுக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த அரசுக்கு ஓட்டு போடுறது? பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடு, நுழைந்த அரசு உருப்படாது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. திருச்சி ரயில்வே நிலையத்துல கர்த்தவிய துவார், வாயில நுழைதா? வாயிலே நுழையல. கர்த்தவிய துவார் என்று ஹிந்தி சொல்லை தமிழில் எழுதியிருக்காங்க. அதற்கு ஈடான தமிழ் சொல் கிடையாது. துவார் என்பது வாசல், சொர்க்க வாசல் நம்ம ஊர்ல தான் கண்டுபிடிச்சது. ஆக கர்த்தவிய துவார் என்றால் கடமையின் வாசல் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தவிய திவார் என்று தமிழில் எழுதுகிறாங்க. முதலமைச்சர் அவர்கள் காலையில கண்டித்த பிறகு இப்ப தேர்தல் வர்றதுனால, தேர்தல் வராட்டி அதை மாற்றி இருக்க மாட்டாங்க, தேர்தல் வர்றதுனால அதை எடுத்திருக்காங்க.
இதை போல ஒவ்வொரு திட்டத்துக்கும் இப்ப ஒரு புது மொழி வந்திருக்கு. ஆங்கில மொழி நமக்கு தெரியும், தமிழ் மொழி நமக்கு தெரியும், இந்தி மொழி தெரியும். ஆங்கில மொழியை ஆங்கில எழுத்துக்களில் எழுதுவது, தமிழ் மொழியை தமிழ் எழுத்துக்களில் எழுதுவது இயல்பு. ஹிந்தி மொழியை தேவநாகரி லிபியில எழுதுறது மரபு, இயல்பு. அதுல மறுக்கல. அதை போலதான் திருச்சி ஜங்ஷன்ல இன்னைக்கு ஹிந்தி சொல்லை ஆங்கிலத்தில் எழுதுறாங்க. அனைத்து சட்டங்களும் இப்ப அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதுன்னா, அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் எழுதணும், ஹிந்தியில் எழுதணும்னு சொல்றாங்க. ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆங்கிலத்தை எழுதி அதை மொழிபெயருங்க, அந்த தலைப்பையும் மொழிபெயருங்க, ஆட்சேபனை கிடையாது. ஆனால் இந்தி சொற்களை தலைப்பலா வைக்கிறாங்க, அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பது கிடையாது, ஆங்கில எழுத்துல எழுதுறாங்க. அப்ப ஆங்கில எழுத்து எழுதுனா எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கில எழுத்தை படிக்க முடியும் ஆனா புரியாது. பல பேருக்கு இந்தி மாநிலங்கள்ல இருந்து வரவங்க வட மாநிலங்கள வரவங்களுக்கு அதை படிக்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத தலைப்பை ஏன் வைக்கிறீங்க? எல்லா சட்டங்களும் இன்று அப்படித்தான். எல்லா சட்டங்களுக்கும் ஆங்கில பேரே கிடையாது. கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்களாக ஹிந்தி பேரை மட்டுமே வைக்கிறாங்க. அதை இந்தி பேரை ஆங்கில எழுத்தில் எழுதுறாங்க. இது இந்தி திணிப்பு. இது இந்தி திணிப்பை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நுழைந்து விட்டால், தப்பித்தவறி ஆட்சி அமைத்து விட்டால், அதிமுகவோடு சேர்ந்து அமைத்து விட்டால் தமிழ் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கிறோம். ஒரு மொழி என்பது பேச்சு மொழி, எழுத்து மொழி, ஆட்சி மொழி. கம்பம் நண்பருக்கு செல்வேந்திரனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மொழி வாழுவது என்பது பேச்சு மொழி, எழுத்து மொழி, ஆட்சி மொழியாக தான் வாழ முடியும். பல மொழிகள் பாலி, பிராகிருதி எல்லாம் மூத்த மொழிகள். லத்தீன் மூத்த மொழி, சமஸ்கிருதம் மூத்த மொழி, மறுப்பு கிடையாது. தமிழுக்கு ஈடான தொன்மையான மொழிகள் பாலி, பிராகிருதி, சமஸ்கிருதம், லத்தீன். இன்னைக்கு ஏன் பேச்சு மொழியாக இல்லை, எழுத்து மொழியாக இல்லை? இது ரொம்ப கவனமா கேட்கணும். பேச்சு மொழி, ஆட்சி மொழி இருப்பது ஆட்சி மொழியாக இருந்தால் தான் பேச்சு மொழி எழுத்து மொழியாக இருக்கும். ஒரு மொழி ஆட்சியிலிருந்து இறங்கிவிட்டால், ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் அது பேச்சு மொழியாக இருக்காது, எழுத்து மொழியாக இருக்காது. பேசும் மொழியாக இருக்காது, எழுத்து மொழியாக இருக்காது. சமஸ்கிருதம் ஏன் அழிந்தது? இன்னைக்கு யார் பேசுறா சமஸ்கிருதத்தை? கோயில்ல பூஜை ஜபம் செய்யறாங்க, அது நமக்கு புரியுறது இல்லை, அவங்களுக்கும் புரியுறது இல்லை, மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க. ஆனால் சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இல்லாததன் காரணமாக, எழுத்து மொழியாக இல்லாததன் காரணம், ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் இல்லை. அதை போல லத்தீன் என்பது புகழ்பெற்ற மொழி. பல பேர் இலக்கியங்கள் லத்தீனிலே எழுதப்பட்டது. அன்று எழுதிய பெரிய எழுத்தாளர்கள் லத்தீன் மொழியிலே தான் எழுதினார்கள். ஆனால் லத்தீன் மொழி எப்பொழுது ஆட்சி மொழியாக இல்லையோ அது எழுத்து மொழியாக குறைந்தது, பேச்சு மொழியாக அழிந்தது. இன்னைக்கு லத்தீனே கிடையாது. இன்றைய கிரேக்க மொழியிலே பேர இலக்கியங்கள் எழுதப்பட்டது. இன்னைக்கு கிரேக்க மொழி அன்று பேசிய கிரேக்க மொழி அல்ல, இது புது கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழி அழிந்து விட்டது. ஆட்சி மொழி தமிழ் நிலை குலைந்தால், ஆட்சி பிடத்திலிருந்து தமிழ் இறங்கிவிட்டால் எழுத்து மொழி பேச்சு மொழியாக இருக்காது, தமிழ் அழிந்து விடும் என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
நரேந்திர மோடியுடைய திட்டம் இந்தியாவில ஒரு மொழிதான் இருக்கணும், ஒரு நாடுதான் இருக்கணும், ஒரு மொழிதான் இருக்கணும், ஒரு கலாச்சாரம் தான் இருக்கணும், ஒரு தேர்தல் தான் நடக்கணும், ஒரு சட்டம் தான் இருக்கணும், ஒரு விதி தான் இருக்கணும்னா அது ஒன்னும் யோசித்து பார்த்து ரொம்ப கவனமாக யோசித்து பார்த்து தான் RSS இயக்கம், சங் பரிவார இயக்கம் இதை நுழைக்கிறார். எப்படி இந்தியாவை ஒரு குடையின் கீழே கொண்டு வருவது, எப்படி இந்தியாவை இந்துத்துவ நாடாக மாற்றுவது என்பதை நீண்ட காலமாக அவர்கள் யோசித்து மொழியின் மூலமாகத்தான் இந்தியாவை ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று இந்தி மொழியை திணிக்கிறார்கள், இந்தி மொழியை பரப்புகிறார்கள், இந்தி மொழிக்கு நிறைய செலவழிக்கிறார்கள். இது நேரடியாக திணிப்பது என்பது ஒன்று, மறைமுகமாக திணிப்பது ஒன்று. மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் நாகரிகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் தமிழை காப்பாற்ற வேண்டும். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை கண்டிப்பாக தோற்கடிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி உங்களை பார்த்து ஆதரவு கேட்கும் போது ஒவ்வொரு முறையும் தோற்கடிக்க வேண்டும். அவர்கள் பின்னோக்கி போகிற அளவுக்கு, நுழையவே முடியாத அளவுக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்ப தேர்தல் வருது. தேர்தலில் நமக்கு தெளிவாக அணிகள் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி, மகா கூட்டணி அமைந்திருக்கிறது. அதிமுக அஞ்சு அமித்ஷா மடியில உட்கார்ந்துருக்கு. அது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியா? இதுல அதிமுக வேலையே கிடையாது. அதிமுக கொஞ்சம் பேரையும் அவங்க சுவாகான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை கபலீகரம் பண்ணிடுவாங்க. அதிமுக நீண்ட நாளைக்கு நிலைக்க முடியாது. என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அரவணைப்பில் போறாங்களோ அது ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே உள்ள கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியா என்பதை தீர்மானிக்க வேண்டும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் 4 மாதங்களுக்கு முன்னே தேர்தல் வேலையை ஆரம்பித்தது என்பது எனக்கு தெரியும். அவர்கள் அயராது பாடுபடுகிறார்கள், நாள்தோறும் பாடுபடுகிறார்கள், வீடு வீடாக செல்கிறார்கள். வீடு வீடாக பெண்கள் மட்டும் நேற்று முன்தினமிலிருந்து வீடு வீடாக செல்கிறார்கள். இந்த வேகத்தை தொடர்ந்து இன்னொரு 40 நாளைக்கு காப்பாற்றி, 40 நாளைக்கு இந்த வேகத்தை கொஞ்சம் தளர்ச்சி இல்லாமல் இந்த வேகத்தை காட்டி 40 நாட்கள் கழித்து மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக அந்த நாற்காலியை உட்கார வைத்து தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழியை, தமிழ் நாகரிகத்தை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று உங்களை சொல்லி, அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு நேரிலே வாழ்த்து தெரிவித்தேன். இன்றும் உங்கள் மூலமாக அவருடைய 73வது பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.